வணக்கங்க. இன்னைக்கு ஒரு கேள்வி வந்திருக்குங்க. யசோ குணா அப்படிங்கிறவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, வடமேற்கு அதாவது வாயு மூலையில் குத்தலை எந்த மரங்களை வைத்து சரி செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வடமேற்கு பகுதியில் வாயு மூலையில குத்தல் வந்ததுன்னா அது எந்த மரங்களை வைத்து சரி பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த குத்தல்கள் எப்படி இருக்கணும் ஒரு வரைபடத்தின் மூலமா பார்த்தாலும் அதை பாருங்க. வாயு குத்தலை பத்தி இப்போ பார்க்கலாங்க. வடமேற்கு வாயுல பார்த்தீங்க அப்படின்னா சில குத்தல்கள் வருது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இது ஒரு பிளாட்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிளாட்ல இது வடக்கு, இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு. வடமேற்கு தெருக்குத்து அப்படின்னா இந்த தெருக்குத்து, அதாவது ஒரு ரோடு வந்து நம்மளுடைய பிளாட்டின் வடக்கும் மேற்கும் சந்திக்கிற இடத்தில் மேற்குல வந்து ஒரு ரோடு வந்து குத்துது, இல்லை ஒரு ரோடு வருது அப்படின்னா இது வந்து வடமேற்கு தெருக்குத்து, வாய்மூலை தெருக்குத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது மிக மிக நன்மை அளிக்கிற ஒரு தெருக்குத்துங்க. மிகப்பெரிய நன்மைகள் வந்து இந்த தெருக்குத்துல நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த தெருக்குத்து இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கீர்த்தி, பெரிய அளவில் கீர்த்தியும் பணப்புழக்கத்தையும் ஏற்படுத்துங்க. அதனால சக்சஸ்ஃபுல் ஃபண்டு வந்து நல்ல அளவு வர்றது வந்து இந்த வடமேற்கு வாய்மூலையில் இருக்கிற தெருக்குத்துங்க. இன்னொரு தெருக்குத்து வந்து இப்படி வருங்க. வடக்கிலிருந்து வந்து நம்மளுடைய வடக்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த இடத்துல வந்து தெருக்குத்து அமையும். இது வந்து ஒரு தவறான தெருக்குத்து. இந்த தெருக்குத்து என்ன, இந்த மாதிரி தெருக்குத்து அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தினால தொல்லை, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றங்கள் வழக்கு, கோர்ட்டு கேஸு, இந்த நீதிமன்றங்கள் ஏற்படுறது, பணத்தட்டுப்பாடு ஏற்படுறது. இப்போ பெண்கள் ஏதாவது ஒரு தொழிலையோ இல்லை வேலைக்கோ போயிட்டு இருந்தாங்கன்னா அந்த தொழிலில் முடக்கமோ வேலையில் முடக்கமோ ஏற்படுறது பார்த்தீங்கன்னா இந்த வடமேற்கில் வர தெருக்குத்தில் ஏற்படுங்க. ஸோ இது இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இதை வந்து மரங்களை வைத்து இந்த குத்தல்களை சரி செய்ய முடியுமா? இப்போ நீங்கள் அந்த வரைபடங்களை பார்த்துருப்பீங்க. இந்த வரைபடங்கள் படி இந்த குத்தல்களோட நன்மை தீமைகள் வந்து உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன கேள்வின்னா, இவங்க வாய்மூல குத்தல் எந்த மரங்களை வைத்து சரி பண்ணலாம், இந்த குத்தல்களை சரி பண்ணணும்னு சொல்லி போட்டு நம்மளோட ஒரு சிறு பழக்கம் இருக்குது. ஒரு கணபதி சிலை வந்து அந்த சந்துக்கு நேராக வச்சிடுறது, அந்த கடவுள் கணபதி வந்து ஏற்றுப்பாரு, இல்லை வேலை வைப்பது, திரிசூலங்களை வைப்பது அப்படின்ற, அதெல்லாம் மிக மிக தவறான ஒரு வழக்கம். எந்த கடவுள்களையும் அவமதிப்பதற்கு ஏற்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது. அதனால இந்த குத்தல்களை சமாளிக்கணும் அப்படின்னா தவறான தெருக்குத்துனா தவறான தெருக்குத்து, அவ்வளோதாங்க. அது சரிப்படுத்தலாம் முடியாது, அது வேற வேற வழி இருக்கு. ஆனால் இது மாதிரி படங்கள், கடவுள் படங்களை வைக்கிறது அப்படின்னா, கடவுள் சிலைகளை வச்சுறது அப்படின்னா அது மிக மிக தவறு. அதனால வர பாசிட்டிவ் விட நெகட்டிவ் தான் ஏற்படும். அதனால யாரும் அந்த தவறை செய்திட வேண்டாம். அடுத்ததாக இவங்க என்ன கேட்குறாங்க, மரங்களை வைத்து இந்த குத்தல்களை சரி பண்ணலாமன்னா மரங்களை வந்து வடமேற்கு பகுதியில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. ஏன்னா வடமேற்கு பகுதி உயரமாக இருக்கக்கூடாது. ஸோ மரங்களை வைக்கிறதே அந்த கான்செப்டே தவிர, அங்கே வந்து செடிகள் வைக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வைக்கலாம். ஸோ வடமேற்கு பகுதியில் வைக்க வேண்டிய செடிங்கன்னா செவ்வரளி தான். ஏன்னா வடமேற்கு பகுதி முருகனுக்குரிய இடம். நீங்கள் எந்த சிவாலயத்தில் போனாலும், பழங்காலத்து சிவாலயத்தில் போனாலும், நீங்கள் வந்து தென்மேற்கு பகுதியில் கணபதி இருப்பார், வடமேற்கு பகுதியில் முருகர் இருப்பாருங்க. ஸோ முருகனுக்கு உகந்த மலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வரளி. செவ்வரளி செடிகளை நீங்கள் வந்து வடமேற்கு பகுதியில் வைக்கிறது மிக மிக நல்லது. உங்கள் வீட்டில் வடமேற்கு பகுதியில் செவ்வரளி தோட்டம் வைத்துட்டு செவ்வரளி பூக்களை வைத்து அதில் மலர்கின்ற மலர்களை கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கிற முருகன் படத்திற்கும் பக்கத்தில் முருகன் கோவில் இருந்தால் முருகன் கோவிலுக்கு மாலையாகவோ இல்லை பூக்களாகவோ நீங்கள் கொண்டு போய் சேர்த்துனீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கடன் வாங்கியிருந்தால், ஹவுசிங் லோன் இது மாதிரி வாங்கியிருந்தீங்கன்னா மிக விரைவில் லோன் அடைஞ்சிடும். ஆரோக்கியமும் செல்வமும் உங்களுக்கு சேருங்க. இது வந்து ரொம்ப உறுதி. ஆனால் குத்தல்களை சரி பண்ண முடியுமான்றது ஒரு கேள்விக்குறி. ஆனால் இது செவ்வரளி வைக்கிறதுனால ஓரளவுக்கு சரி பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்னை பொறுத்த முடியும் அந்த மாதிரி மனையை தவிர்த்துடுங்க. வாங்கும்போது அந்த மாதிரி மனை இருந்தால் வாங்காதீங்க. தவறி நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா தகுந்த என்ன சொல்றது, வாஸ்து வல்லுநரை கொண்டு அது சரி பண்ணிக்கோங்க. நீங்களா பண்ணிக்கிறது செல்ஃப் மெடிசேஷன் மாதிரி ஆகிடும். அதனால தவறு ஏற்பட்டுரும். அதை நீங்கள் பண்ண வேண்டாம்ன்றது தான் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் யசோகுணா மேடம். ஸோ வடமேற்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில், வடமேற்கு வாய்மூல குத்தலை மரங்களை வைத்து சரி பண்ணவே கூடாது. ஏன்னா வடமேற்கு பகுதியில் மரங்கள் வளர்க்கக்கூடாது, செடிகளும் மட்டும்தான் வளர்க்கணும் அப்படிங்கிறதா இதுக்கான பதில் இருக்குன்னு. விரைவில் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் இருக்கிறேன். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.